ஆடை அணியும் முறை என்ற தலைப்பின் கீழாக பெண்கள் உடல் அரைகுறையாக வெளியே தெரியும்படி ஆடை அணியக்கூடாது. அதே மாதிரி சலங்கை சப்தம் வர மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்க கொலுசுகள் சப்தம் வருகிற மாதிரி கொலுசுகள் அணிவதை அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான் என்பதையும் பார்த்தோம். அதே மாதிரி அலங்காரத்தை காட்டுவதற்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் அவர்கள் தகுதியானவர்கள், அவர்களுடைய கணவர்கள், தந்தையர், தமது கணவர்களின் தந்தையர், மகன்கள், கணவனின் மகன்கள் போன்ற இந்த விஷயங்களை சூரத்து 100 31வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு முன்னால அவங்களுடைய அலங்காரமா இருந்துக்கிறது, அத்தர் செண்டு பூசிக்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் அந்நிய ஆண்களுக்கு முன்னால காட்டக்கூடாது என்று சொல்லப்படுகிறதோ இவங்கெல்லாம் அந்நிய ஆண்கள்ல வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்ற அந்த லிஸ்ட்ல யார் வரமாட்டாங்க, அவருடைய கணவர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், இந்த மாதிரி வரும்போது அந்நிய ஆண்கள் என்ற லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில நார்மலா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பெண்கள் இருந்து கொள்ளலாம். இப்ப அதனுடைய வரிசையில பெண்களினுடைய முகம் வெளியே தெரிகிறதுனால குற்றமா அப்படின்னு கேட்டா குற்றம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சொல்றாங்க, நபி தோழர்கள் அவர்களோடு பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டேன், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்போது அவர்கள் உரை நிகழ்த்து, பெருநாள் தொழுகைனா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருநாள் தொழுகையில பாங்கு இருக்காது, இக்காமத் சொல்ல மாட்டாங்க, சுன்னத் தொழுகை கிடையாது, இதெல்லாம் பெருநாள் தொழுகையில இருக்காது. அதே மாதிரி உரை நிகழ்த்து ஜும்மால முன்னால என்ன செஞ்சோம், குத்துபா பயான் நடக்கும், அதுக்கப்புறம் தொழுகை நடக்கும். ஆனா பெருநாள் தொழுகையில எதுவுமே பாங்கு இக்காமத் எதுவுமே இருக்காது. ஆனா முன்கூட்டி என்ன செஞ்சிருவோம், தொழுதுருவோம். முதல்ல தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதுக்கப்புறம் குத்துபா உரை நடக்கும், உரை நிகழ்த்துவாங்க, அதுதான் பயான்ல நம்ம உட்கார்ந்துருப்போம். இதுதான் பெருநாள் தொழுகை நடக்கும் முறை. இப்ப அப்படி பெருநாள் தொழுகையில அவங்க சொல்றாங்க, எந்த பாங்கும் இல்லை, இக்காமத்தும் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மீது சாய்ந்து கொண்டு இறையச்சத்தை கடைபிடிக்குமாறும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறும் வலியுறுத்தி மக்களிடம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயான்ல இறையச்சத்தை பத்தி பயான் பண்ண, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க அப்படின்ற பயான் பண்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அல்லாஹ் சொல்றதை கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்றாங்க. வலியுறுத்தி மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, நினைவும் ஊட்டுறாங்க. யாருன்னே சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நினைவு ஊட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க இறைவனை அஞ்சுங்கள், கட்டுப்பட்டு நடங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு விஷயத்த மார்க்க விஷயத்த கேட்டா அதை அந்த நேரத்துக்கு கடைபிடிப்போம், அதுக்கு பிறகு அதை அப்படியே விட்டுருவோம். இது மனிதனுடைய இயல்பு என்ன, பலவீனம் என்ன போன்ற திரும்ப நம்ம அப்படியே எப்படி மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி அப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப திரும்பவும் அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லி சொல்றானா இல்லையா, அப்ப அப்படி ஞாபகப்படுத்தினோன்னு, ஆமா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், திரும்ப இனிமே செய்ய மாட்டேன். அப்படி கொஞ்ச நாள் போகும், மறுபடியும் அந்த தவறை செய்ய ஆரம்பிப்பான் மனிதன். மறுபடியும் அவனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், பாரு மறுபடியும் இந்த பாவத்துல போய் விழுந்துட்டியே, பாவத்தை செய்யாத, மறுபடியும் அவன்கிட்ட சொல்லி அவனை திருத்தி கொண்டு வரும். அப்போ அல்லாஹ் அதனால அல்லாஹ்வுடைய தூதர் எந்நேரம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் புகழ்வாங்க, புகழ்ந்துட்டு மக்களுக்கு. அதனாலதான் வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், நம்ம ஜும்மா நிகழ்வு என்பது இருக்கிறது, ஜும்மா உரை நடக்குது. வாரத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் எதுக்கு வச்சிருக்கிறான், இஸ்லாத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் நினைவுபடுத்திட்டே இருக்கணும். அப்பதான் இறையச்சம் என்பது இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவுல நீங்க எப்போ அல்லாஹ் ஏத்துக்கிட்டீங்களா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா, எல்லாரும் போயிருங்க உங்க வேலையை பார்த்துருங்க அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது. அப்ப எல்லாம் சரிதான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹை பத்தி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் போதுதான் அப்பதான் அல்லாஹ்வுடைய பயம் ஆமா அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, ஆமா அப்படின்ற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப அதை சொன்னதையே தானே பயான்ல சொல்றாங்க அப்படின்னு நினைப்பு நமக்கு வரலாம். அப்ப நம்ம அந்த இடத்துல எப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. என்ன நினைக்கணும், அந்த விஷயம் அந்த தவறு என்கிட்ட இருந்து போயிருச்சா, நான் தெரிஞ்சு கொண்டேனா, இன்னும் எனக்கு இறைச்சம் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா, இன்னும் எனக்கு ஈமான் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா, அந்த தப்பை நான் குறைச்சிக்கிட்டேனா அதிகமாக்கி இருக்கலாம் அப்படின்னு அந்த சொல்ல அப்படி நம்மை நாமே என்ன செய்யணும்னா சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும் நம்மளே. அதுதான் அதனாலதான் அல்லாஹ்வுடைய எப்போ பயான் பண்ணாலும் ஒன்னு சொல்லுவாங்க, இறையச்சத்தை கடைபிடிங்க. ஏன் சஹாபாக்கள் இறையச்சத்தோட இல்லையா, இறையச்சத்தோட தான் இருந்தாங்க. அந்த இறையச்சத்தோடு என்ன சஹாபாக்கள்கிட்ட தான் திரும்ப சொல்றாங்க, இறையச்சத்தை கடைபிடிங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருக்கும், திடீர்னு மாறி செஞ்சிருவாங்க. அதனால நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, மறுபடியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், அல்லாஹ் கட்டுப்படுங்கள் என்று. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து புறப்பட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆண்கள் பகுதிக்கு, அங்க மைக்கெல்லாம் கிடையாதுல்ல, எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கேட்காது,
ஆண்கள் பகுதியில் இருக்கும்போது ஆண்களுக்கு பயான் பண்றாங்க, பெண்கள் பகுதிக்கு போகும்போது பெண்களுக்கு பயான் பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் வந்து அதிகமான பேர் நரகத்துல இருக்கிறீங்க, நரகத்தினுடைய விறகு ஆவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நரகத்துல அதிகமா பெண்கள் கிடக்குறாங்க? அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே. அப்ப அந்த பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெண் என்ன செய்றாங்க, எழுதுறாங்க. அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? கன்னங்கள் கருத்த பெண்மணி அப்படின்னு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கருப்பா ஒரு பெண் இருந்திருக்காங்க, அவங்க கன்னம் வந்து கருத்து இருந்திருக்கு அப்படின்னு அந்த டீட்டெயிலா அறிவிக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டீட்டெயிலா அந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. கன்னம் கருத்த பெண்மணி வந்து சொன்னாங்க அப்படின்னு. முகத்தை அவங்க மறைச்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய முகம் என்பது அவங்க கருப்பா இருந்திருக்காங்களா, கண்ணம் கருப்பா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு அடையாளத்துக்காக சொல்றாங்க, கன்னங்கள் கருத்த பெண்மணி, ஒரு கன்னம் கருத்த ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்விக்காக, நாங்க ஏங்க அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்க ஏன் நரகத்துல கிடக்கணும் அதிகமான பேரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க அதிகமா, அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நன்றி மறந்து கணவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். நீங்க வந்து என்ன செய்றீங்க, கணவன் என்ன எது கொடுத்தாலும் எனக்கு போதாது அப்படிங்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு குறை பெண்கள்கிட்ட இப்போ உள்ள காலகட்டத்தை எடுத்தாலும் குறைச்சு. அப்ப அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலயும் என்ன செய்யும், பெண்கள் வந்து வீட்டுல இருப்பாங்க, ஆண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. இப்போ கூட சில பேர் பெண்களும் வேலைக்கு போறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, பொருளாதார ரீதியா இருக்கும்போது, கணவன் எனக்கு இது செய்யலையே, கணவன் எனக்கு அது செய்யலையே, எனக்கு பொருளாதாரத்துல இப்படி கொடுக்காம இருந்திருக்காங்களே அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல நன்றி மறந்து கணவனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள், உங்களுடைய கணவனை நிராகரிக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள். அதே மாதிரி காதணிகள், பெண்கள் தம் காதணிகள், இதெல்லாம் சொல்றாங்க, கணவனை நிராகரிக்கிறீங்க, அதே மாதிரி அதிகமா நீங்க வந்து குறை கூறுகிறீர்கள். இப்ப பெண்களை எடுத்துக்கோங்க, அதிகமா பாருங்க, பெண்களை பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ போவாங்க, அங்க போய் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு விஷயத்த நடந்தா 4 பேர்கிட்ட சொல்லாம அவங்களால என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது, அவங்களோட மண்டை வெடிச்சிடும். ஏன்னா அப்படி இயற்கையாகவே பெண்ணினுடைய குணம் என்னன்னா 4 பேர்கிட்ட சொல்லணும், அதை சொன்னா தான் அவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆவாங்க. குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்று இருந்துங்கன்னா, ஏன்னா வீட்லயே இருப்பாங்க, ஆண்கள் வேலைக்கு போயிடுவான், காலையில் ஆனால் என்ன செஞ்சிருவான், வேலைக்கு போவான், அடுத்து ஈவினிங் வருவான், வேலையை முடிச்சுலாம் நைட்டு வருவான். பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடியவங்க என்ன நேரம் இருக்கு, சமையல் பண்ணுவாங்க, அப்புறம் வருவாங்க, அப்புறம் டிவி பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, இப்படியே நேரத்தை அப்படியே போகக்கூடாது, மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த மாதிரி போகும்போது அதிகமா அன்வான்ட் டாக், தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து என்ன செய்யும் அவங்கள்ட்ட இருக்கும்போது அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது, அவங்க இப்படி இவங்க இப்படி, அப்போ அதே மாதிரி குறை சொல்றது அதிகமா, இவங்கெல்லாம் என் கணவனா இருந்தா என்ன செஞ்சான், இவ்வளவு நாளா இவங்க கூட வாழ்ந்திருக்கேன், எனக்கு என்ன செஞ்சான், இவங்கெல்லாம் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் அப்படிம்பாங்க. இப்படியே இல்லைன்னா அடுத்த அவன் பிள்ளைய எப்படி வளர்த்து, இப்படியே அடுத்து குறை சொல்லி கொண்டே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னா, இது உதாரணத்துக்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்னன்னா, அதிகமாக குறை கூறுகின்றீர்கள், அதே மாதிரி கணவனுக்கு நன்றி மறந்து நிராகரிக்கிறீர்கள் என்று இந்த விஷயத்த சொன்ன உடனே நபி தோழியர்கள் அவங்களுக்கு எவ்வளவு இறையச்சி இருந்திருக்கணும். நாம வந்து நரகத்தினுடைய விறகு, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நரகத்தினுடைய விறகு ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நரகத்தினுடைய விறகாக நாம் ஆகிவிடக் கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யறது? அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய காதணிகள், அதே மாதிரி கையில போட்டிருக்கிற மோதிரங்கள் உள்ளிட்ட அவர்களுடைய அணிகலன்கள்லாம் எதெல்லாம் இருக்குதோ இருக்கிறதெல்லாம் தர்மம் செய்யறாங்க. தர்மம் செஞ்சு எப்படியாவது எங்களுடைய நாங்க பேசுகிற பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகளோ அல்லது புறம் பேசுதலோ, மற்றவர்களை பத்தி குறை சொல்றதோ, கணவனை நிராகரிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருந்து நீங்கி போகணும் அப்படின்னு சொன்னா தர்மத்தை செஞ்சு, யாருக்காவது உதவி செஞ்சு, இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சாவது என்ன செய்யணும் எங்களுடைய. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, தர்மத்தை அதிகமா செய்யறாங்க. கழுத்துல இருக்கிற காதணிகள், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு என்ன செய்யறாங்க, தர்மம் செஞ்சு இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா இப்படி பண்ணாங்க. இந்த செய்தியை வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் என்ற நூல்ல வந்து பதிவாகியுள்ளது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.